ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தக்காளி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது என்னுடைய டேஸ்ட்டு முறையில் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். வேறு ஏதோ வீடியோலேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து எடுத்து போடல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 5 தக்காளி பழம் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா பழமாக அதே அளவுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 கிண்ணம் எடுத்துக்கோங்க உரித்து. பச்சை மிளகா 2 கீறி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு கொஞ்சம். வாங்க செய்முறை பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருஞ்சீரகம் போடுங்க. பட்டை லவங்கம் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு நான் செஞ்சுருக்கேன். நல்லா வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிரேவியாக ஆகணும். தக்காளி போட்டோடனே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டணும். அதில் வந்து தக்காளி நல்லா அவிஞ்சிடும். நல்லா அவிஞ்சி நல்லா சுருண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினா சல்லுன்னு ஆகிடும். தண்ணி ஊற்றாமே நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா ஒரு நம்ம கிரேவி மாதிரி வரணும். நல்லா கிரேவி மாதிரி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த கறி அலசி வச்ச கறியும் போட்டுக்கணும். போட்டு நல்லா ஒரு பரட்டுன்னு பரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சீரகத்தூள், வெறிய மிளகாத்தூள், தனியாத்தூளும் போட்டுக்கணும். நான் வந்து சிக்கன் பொடி போடல, நான் என் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே போட்டுக்கிட்டு இது 3யும் மிக்ஸ் பண்ணி அதோட போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா அதையும் நல்லா கொதித்து நல்லா கட்டியாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கோ, தோசைக்கோ, இட்லிக்கோ வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து காலையில் இட்லிக்கு தான் வச்சுக்கிட்டேன். இதை மாதிரி 4 இதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி வச்சுக்கலாம். நான் இது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக 4 பொடி வெறிய மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையும் நம்ம போட்டு மறுபடியும் சொல்கிறேன், தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த கறி அலசின தண்ணியே போதும், தக்காளியே போதும். இது 2மே போதும். நல்லா பெரட்டுன்னு நல்லா ஒன்றா பெரட்டி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே நல்லா சுண்டி கிரேவியாக வரும். கொத்தமல்லியை நம்ம தூவிட்டு இறக்கி நம்ம பரிமாறினா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. இதுக்கு முக்கியமானது தக்காளி பழம்தான். தக்காளி 5, 6னாலும் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த தக்காளி தான் நம்மளுக்கு குழம்பா கொடுக்கும், கிரேவியாக கொடுக்கும். அதனால தான் இது தக்காளி சிக்கன் கிரேவின்னு நானே பேர் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு நேரம் செஞ்சு பாருங்கள். தக்காளி பழம் தான் இதுக்கு முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருண்டு வரணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் எனக்கு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அருமையாக இருந்தது. தக்காளி தான் முக்கியம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.